ஹாய், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 75 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், ஓகேவா? அதோட எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியா? சரி, நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணேன், என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரியா? நான் இன்னைக்கு காலையில் எழும்புனதும் ஏர்லி மார்னிங் எப்பவும் போல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது 30 minutes ஹோம் ஒர்க் அவுட் அண்டு 30 minutes ஜும்பா பண்ணிக்கிட்டேன், சரியா? அதில் காலையில் நான் வார்ம் வாட்டர் குடிக்கலை, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டேன் மார்னிங் அப்படின்னு பார்த்தா, மார்னிங் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ டெய்லி ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு எக் தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு பிளெயின் தோசை எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் 2 எக்காவது ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுப்பேன். எப்படின்னா ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே நான் எடுக்க மாட்டேன். மற்ற நாள் எப்படியாவது ஒரு 2 எக்காவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் நான் எக் சேர்த்துப்பேன். நீங்களும் எக் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த தோசைக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேன் காலையில் ஒரு 11 மணிக்குள்ள. சரி, இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மார்னிங் எடுத்த ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 கேலரி, ஒரு எக் தோசைக்கு 180 கேலரி, ஒரு பிளெயின் தோசைக்கு 120 கேலரி, தக்காளி சட்னிக்கு 40 கேலரி, மாதுளம்பழத்துக்கு 80 கேலரி, ஓகேவா? டோட்டல் மார்னிங் மட்டும் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா 425 கேலரி எடுத்திருக்கேன், சரியா? இதில் உங்களுக்கு தோசை வேண்டாம்னா இட்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா தோசையை விட இட்லியோட கேலரி கம்மி தான், ஓகேவா? ஏன்னா அது ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால அதோட கேலரி கொஞ்சம் தான். ஆனால் தோசைக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் கேலரி அதிகமாக தான் இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக் கறி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மேக்ஸிமம் எக்கு கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எக் கறியில் உள்ள எக் ஒயிட் மட்டும் 2 இது எடுத்துக்கிட்டேன், சரியா? 2 முட்டையில் உள்ள எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த மஞ்சக்கரு எடுக்கலை, சரியா? எதுக்குன்னா மஞ்சக்கரு அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு கேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எக்கில் 2 எக்கு ஹோல் எக் எடுத்துக்கோங்க, 2 முழு முட்டை எடுத்துக்கோங்க. மற்ற எக்கு எடுக்கிறதா இருந்தால் அது ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? 2 எக் மட்டும் முழுசாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக எடுத்தீங்கன்னா ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு, சரியா? இதுக்கு எவ்வளோ கேலரி லஞ்சுக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரி, எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ரைஸுக்கு 200 கேலரி, எக் கறிக்கு 80 கேலரி, 2 எக் ஒயிட்டுக்கு 35 கேலரி. டோட்டல் லஞ்சுக்கு மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 315 கேலரி எடுத்திருக்கோம். எதுக்காக நான் மதியம் இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் கம்மியாக எடுத்தேன்னா, நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்தது. ஸோ அதனால் ரைஸ் சாப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது மதியம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் மதியம் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் மதியம் ஒரு 500 to 800 கேலரிக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா எனக்கு மார்னிங்கோ நைட்டோ ரொம்ப சாப்பிட்றத விட எனக்கு மதியம் வயிற்றுக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணும். இதை தான் நான் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறது மதியம் மட்டும்தான், ஓகேவா? அதனால நான் மதியம் எப்போவுமே நிறைய சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி நைட்டு சாப்பிட வேண்டியது இருந்ததுனால மதியம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா வீட்டில் எடுக்கக்கூடியதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் எடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதனால் நம்ம இன்றைக்கி காலையில் எடுக்காமல் மதியம் மட்டும் நிறைய எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அது வெயிட்டை கெயின் தான் பண்ணும். அதனால் டைமுக்கு சாப்பிடணும், ஆனால் கொஞ்சமாவது சாப்பிடணும், ஓகேவா? அதனால் சாப்பிடாம மட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தது நைட்டுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனதுனால என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், சரியா? ஏன்னா இலையில நான் காட்டுற ஃபோட்டோவில் ஷோ பண்ணுறதுல கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா அது பஃபட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வச்சாங்க. அதனால் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால் நான் போடுற ஃபோட்டோவை பார்த்துட்டு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? அதனால் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஆப்பம் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பத்துக்கு மட்டும் வெஜ் குருமா வச்சாங்க. அதாவது பட்டாணியெல்லாம் போட்டு ஒரு குருமா வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு பூரி, அதுக்கு பொட்டேட்டோ மசாலா அது வச்சுருந்தாங்க. அதில் நான் ஹாஃப் பூரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பூரி சாப்பிடவே இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் டெம்ட் ஆச்சு. அதனால பாதி மட்டும் எடுத்துக்கலாம், ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா கொஞ்சம் ஒரு 30 to 50 கிராம் போல் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சோல எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கூட்டு வச்சுருந்தாங்க, அது எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஆனியன் பச்சடி அது வச்சுருந்தாங்க கொஞ்சம், அதுவும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வெஜ் பிரியாணி ஒரு 100 கிராம் போல் வச்சுருந்தாங்க, அது எடுத்துக்கிட்டேன். நைட்டு நிறைய எடுக்கக்கூடாதுல, அதனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது சவ் குழம்பு வச்சுருந்தாங்க அந்த வெஜ் பிரியாணிக்கு, அதாவது மீல் மேக்கர் குழம்பு வச்சுருந்தாங்க. அடுத்து கொஞ்சோண்டு நூடுல்ஸ் ஒரு 20 to 30 கிராம் போல் கொஞ்சோண்டு நூடுல்ஸ் தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். வெளியே கல்யாண வீட்டிலலாம் வெளியில் வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அது 1 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, 2 பீஸ் ஏதோ வச்சுருந்தாங்கன்னா அதில் 1 எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுக்கெல்லாம் எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு ஆப்பம் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 120 கேலரி, வெஜ் குருமாக்கு 80 கேலரி, ஹாஃப் பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலாவுக்கு 90 கேலரி, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாக்கு 80 கேலரி, காலிஃப்ளவர் கூட்டுக்கு 30 கேலரி, ஆனியன் பச்சடிக்கு 15 கேலரி, வெஜ் பிரியாணி 100 கிராம் எடுத்திருந்தோம்ல அதுக்கு 170 கேலரி, சவ் குழம்பு எடுத்திருந்தோம்ல அதுக்கு 30 கேலரி, நூடுல்ஸ் 50 கேலரி, பாப்கார்ன் 1 எடுத்துக்கிட்டோம்ல அதுக்கு 90 கேலரி வருது, காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு 60 கேலரி. டோட்டல் நைட்டுக்கு இன்னைக்கு அதிகமாக எடுத்திருக்கோம். எவ்வளோ கேலரின்னு பார்த்தா 815 கேலரி எடுத்திருக்கோம். சரியா, அதுக்கு டோட்டல் கேலரி அப்படி இன்னைக்கு மார்னிங் லஞ்சு நைட்டு எல்லாம் சேர்த்து எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்தா 1555 எடுத்திருக்கோம். ஆவரேஜ் ரேஞ்சாக எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்திருக்குன்னா 1550 to 1600 எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரியா, இவ்வளவும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது. அதில் எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 45 to 55 கிராம் தான் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இனி நம்மளோட வெயிட் லாஸை விட இனி நம்ம ப்ரோட்டீன் எடுத்து நம்மளோட உடம்பை கொஞ்சம் டோன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ வெயிட் லாஸ் ஓவராலாக ஆகுது. இனி நம்மளோட பாடி ஷேப் நல்லபடியாக வர்றதுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் தான் பாடி ஷேப் நல்லபடியாக வரும். அதனால ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுக்க பாருங்கள். ஓகேவா, நானும் இனி நாளையிலேருந்து எப்படியாவது ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். ப்ரோட்டீனுக்கு எதை எடுத்தால் அதிகமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஏதாவது வீடியோ போடுறேன். ஓகேவா, இல்லாட்டா உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் நிறைய பார்த்தாலே தெரியும், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, அடுத்த கார்ப்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 220 to 240 கிராம் எடுத்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மதியமும் ரைஸ் எடுத்திருக்கோம், அதனால் நைட்டும் வெஜ் பிரியாணின்னு சொல்லி அந்த ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் நாளைக்கு. அடுத்த ஃபேட் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்தா 40 to 50 கிராம் எடுத்திருக்கோம். இது ஓகே தான். ஃபைபர் 15 to 20 கிராம் எடுத்திருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் கூட்டினா நல்லபடியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாளைக்கு எப்படியாவது ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு இருக்குது. இனி போக போக டெய்லி ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் 70 to 80 இருக்கிற மாதிரியாவது எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஓகேவா, இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நாளைக்கு என்ன சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.